அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை 44 வசனமே இல்லை. 44 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமாம். அப்போ இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கணும். புரியுதா? நீ கூட அப்படி தான் இருக்கணும். உன் வார்த்தையை கேட்குற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை இறக்கிடணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கலாம். என்ன வார்த்தை பேசியிருப்பான்? தேவனுடைய வார்த்தை தானே பேசியிருப்பான். அப்போது தேவனுடைய வார்த்தையை நீ பேசினாக்கா அங்கே ரிசல்ட் என்னன்னா பரிசுத்த ஆவி ஜனங்க மேலே இறங்கணும். புரியுதாம்மா? பரிசுத்த இறங்கணுமா இல்லையா? நீயா உன் வார்த்தையா பேச அசுத்தாவியாக இறங்கின்னு இருந்தாக்கா அங்கே தேவடைய வார்த்தையை பேசலன்னு அர்த்தம். அதுக்கு மேலே பாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ 43வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அதுதான் சொல்லிக்கிறான். அது சொன்னதுமே இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இங்கே கொர்நேலியு வீட்டில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. கொர்நேலியு வீட்டில் தான் புறஜாதி வீட்டில் முதல் சபையாக அங்கே தான் ஆரம்பிக்குது, புறஜாதி சபை. அப்போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோன்னா எவரை? இயேசுவை பற்றி தான் அங்கே பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ இயேசுவை ஒருத்தன் விசுவாசித்தானா அவன் மேலே பரிசுத்த ஆவி இறங்கணும். அப்போ இயேசு யார்? ஜீவ வார்த்தை. நம்ம நிறைய ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறோம். தேவன் தனக்கு உலகத்துக்குன்னு. அப்போ இயேசுவை தேவனுக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு ஒரு மனுஷன் குத்தானாக்கா அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி போயிட்டு பரிசுத்தாவி அவன் மேலே இறங்கும். புரியலையா? அப்படி ஒரு மென்டாலிட்டியோடு நீ பிரசங்கம் பண்ணணும். ஜனங்க ஆதாமுக்குள்ள இருக்கிறாங்க, அசுத்தாவி இறங்கி இருக்குது. நன்மை தீமை கனியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துட்டு அசுத்தாவி ஜனங்க மேலே இருக்குது, புறஜாதிக்கு மேலே. இப்போ இயேசுவை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறேன்ற ஒரு வெளிப்பாடோடு பேசினா அவனுக்குள்ள அசுத்தாவி துரத்தப்பட்டு பரிசுத்தாவி அவன் மேலே இறங்கிடும். மனசிலாச்சா இல்லையா? அப்போது அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். பாவ மன்னிப்பு எப்போ வரும்? பாவம் எப்போ மன்னிக்கப்படும்? பாவத்துக்கு பரிகாரம் என்ன? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு கொடுக்கணும். நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம்லேருந்து முழு உலகத்தையும் பாதிக்குது. புரியுதா? ஆதாம்லேருந்து முழு பாதித்தவனுக்கு பரிகாரம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு. ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ ரத்தம் கொடுத்தா பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு பசுத்தாவி அவங்க மேலே இறங்கிட்டான். அதான் பாவ மன்னிப்பு. கேட்டதப்பா? அப்போ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோன்னா இயேசு விசுவாசிக்கிறான். இயேசு விசுவாசிக்காத ஆதாமை விசுவாசிக்கிறான். ஆதாமின் செந்தை மரணம், அசுத்தாவி தான் அவன் மேலே இறங்கும். அப்போ பிரசங்கம் பண்ணால் ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். தேவ நீதித்து உழித்ததில் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேசினாக்கா அவன் பாவமே மன்னிக்கப்பட்டு சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள் என்றான். இந்த வார்த்தையை பேதுரு பேசி கொண்டிருக்கையில், இந்த வார்த்தையை தான் பேதுரு பேசிக்கிறான் அந்த கொர்நேலியு வீட்டில்.
இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ நீ என்ன பண்ணணும்? ஜனங்க மத்தியில் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறேன்ற ஒரு வெளிப்பாடோடு பிரசங்கம் பண்ணணும். உடனே அவனுக்குள்ள அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுமே பரிசுத்த ஆவி அவன் மேலே இறங்கி அவன் ரட்சிக்கப்படுறானே இல்லையா? உடனே அந்த கொன்னே விட்டார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்கன்னு போடப்படுது. அப்போ இந்த வார்த்தைகள் பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் அவர்கள் மேலே பரிசுத்த ஆவி இறங்கினா இருக்குது. அடுத்த வசனம் பாரு. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகைகிறதையும். பரிசுத்த ஆவி இறங்கும்போது என்ன பண்ணுறாங்க? அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகைகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போ புறஜாதிகள் மேலேயே என்ன வச்சு? பரிசுத்த ஆவியின் வரம் பொழிந்தருளப்பட்டு பிரமிச்சாங்களாம். அப்போ புறஜாதிகள் மேலும் பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போ புறஜாதியாக இருந்தாலும் என்ன, யூத ஜாதியாக இருந்தாலும் எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க தானே. ஆதாமின் சிந்தை மரணம், அசுத்தாவி இருக்குது அவங்க மேலே ஏற்கனவே. பாவம் மரணம் தலைமையில் இருக்குது. இப்போ ஜீவசர பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறக்கும்போது அந்த ஜீவசர ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே அசுத்தாவி புறப்பட்டு பரிசுத்தாவி அவங்க மேலே இறங்குது. அதான் சொல்கிறாரு, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும். 45வது வசனம். 45வது வசனம் படி. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்போ புறஜாதியாக இருந்தாலும் சரி, யோதனை கிறிஸ்துக்குள் யோதனை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, புது சிருஷ்டிய காரியன்னு கூட. புரியுதாம்மா? அப்போ கிறிஸ்துக்குள்ளே ஒரு மனுஷனை கொண்டு வர்றது தான் பரிசுத்த அபிஷேகம் கொண்டு வர்றது. அந்த கிறிஸ்து நன்மை தீமை அறியத்தக்க நானே வழியும் சத்தியமா ஜீவனமாக இருக்குது. அந்த ஜீவ சரது தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுக்கும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு டேக்டாக கொடுத்துட்டாக்கா அசுத்தாவி போயிட்டு பசுத்தாவி இறங்கி அவங்க பல பாஷைகள் பேசுகிறதையும் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறது தேவனை புகைகிறதையும். தேவனை வந்து புகைகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொய்ந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவி பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். படி 47. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி படி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். போதும். அடுத்த வசனம் 11ஆம் அதிகாரம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதம் இல்லாத மனுஷரிடத்தில் போய் அப்படி போது கதை. அப்போது நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கா சுவிசேஷம். இயேசுவை பற்றிய செய்தி. இயேசுனா யாரு? நானே வழியும் சத்தியமா ஜீவ வார்த்தை தான் சுவிசேஷம். அந்த ஜீவில் தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அதை ஒவ்வொரு மனுஷன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் வந்து முழு டேக்டாக கொடுக்கும்போது
அவனுக்குள் அசுத்தாவி புறப்பட்டு அவன் மேல் பசுத்தாவி இறங்கி அவன் பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகைகிறதையும் பேதுவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேள்வி கேட்கும்போது பசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொய்ந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். புரியுதாம்மா? அப்போது பசுத்தாவி எப்படி இறங்குது, அசுத்தாவி எப்படி இறங்குது? தேவனுடைய வார்த்தை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில் என்ன இறங்குது? ஏவாளுக்குள்ள அசுத்தாவி இறங்குது. அசுத்தாவிக்குள்ள பாவத்தின் சம்பளமான வியாதி வறுமை தரித்திரம் அசுத்தாவிக்குள்ள இருக்குது. கிறிஸ்து ஜீவ வார்த்தை, அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுத்தாக்கா பசுத்தாவியானவர் வரும்போது அங்கே விடுதலை. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து பாதாளத்திலிருந்து விடுதலை ஆயிடுது. புரியல? இது இந்த சத்தியத்தை வச்சுருந்தா நீ எங்கேயும் ஊழித்து போனோம். ஏசு எங்கே போனானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக என்னத்தை கொடுக்குறான்? ஜீவன். அதனால தான் என்னுடைய எல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுவோம் சேனல், எஃப்ஜிசி வெள்ளூர்னு வச்சு இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் 100% ஜீவமாக இருக்கும். ஏசு எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் பசுத்தாவி இறக்கிறார் ஜனங்க மேலே. அதுக்கு என்ன பண்ணார்? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரே இல்லையா? அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உடனே அசுத்தாவி 2000 அசுத்தாவி ஓடிடுது. தேவர்கள் உடனே பசுத்தாவி சொஸ்த புத்தி வந்தது. தேவதூர் பண்ணி வஸ்திரம் தரித்து பிணங்கள் மத்தியில் வந்து இயேசு பாசம் தக்க போல் ஊழிக்காரன் ஆக்கிறார். அவனை ஜீவனில் தேவனுடைய ஊழியக்காரனாக மாற்றிடுறாரு. அப்போது இயேசு எங்கே போனாலும் பசுத்தாவி ஜனங்க மேலே இறங்குது. அதுக்கு இயேசு யார்? ஜீவரத்தம் நன்மத்தை மறியத்தக்க இயேசு. மனுஷன் நன்மத்தை மறியத்தக்க கனியை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் அசுத்தாவி இறங்கி வியாதிகளும் வறுமைகளும் தரித்துகளும் அவமானங்களும் வெக்கமாகவே இருக்கும். பிசாசு உரிமையாக வந்து தீடிகளும் கொண்டுன்னு அழிச்சினே இருப்பான். திருடவும் கொல்லவும் அடிக்க வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும். அப்போது ஜீவ ரத்தம் உண்டாகணும் ஜனங்களுக்கு. அந்த ஜீவனில் தேவ நீதி தூவுதல் இயேசு கிறிஸ்து ஆமன்ற பரலோகமே இருக்குது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்புறம் சொல்கிறார் யோவான் 9:24, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போது ஒரு சபையில் போனாக்கா இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை அறிக்கை பண்ணணும். எந்த சபைக்கு போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனால், ஐரோப்பா போனால், அமெரிக்கா போனாலும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீர்மானம் ஆகிக்கலாம். ரோமர் 3:23 என்னமா சொல்லுது? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவன் மேலே அசுத்தாவி இறங்கியிருக்கான். அங்கே வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் இந்த பாதாள ராஜ்யம் இருக்காங்க. அடுத்த வருஷம் இலவசமாக கிறிஸ்து இயேசுள்ள மீட்பை கொண்டு அவனை இயேசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். அதுக்கு ஜீவ ரத்தத்தை அவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? அவன் பாவம் மன்னிக்கப்படும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே அந்த ஜீவனில் தேவ நீதி தூய்த்தல் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது. உடனே அசுத்தாவி புறப்பட்டு பசுத்தாவி இறங்கிடுது. அப்போது சில 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்படி பேசுறது அடுத்த வசனம் வைப்பார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இருக்குது. இங்கிலீஷில் படிக்கிறியா? இங்கிலீஷ் பைபிள் இந்த வசனத்தை மட்டும் வாசி. இங்கிலீஷ் பைபிள் இருக்குது பாரு. இங்கிலீஷ் பைபிள் இங்கிலீஷில் படிக்கணும் அந்த வசனத்தில். அப்போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பசுத்தாவியான இறங்கினா இருக்குது. அல்லேலூயா. அப்போது பசுத்தாவி இறங்குற மாதிரி ஊழியம் செய்யணும். எந்த நாட்டுக்கு போனால் எந்த தேசத்துக்கு போனாலும் ஆதாமுகள் பிறந்தவன் தான் இருப்பான். புரியுதாம்மா? அப்போது இந்த 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 தாட்ஸோடு தான் நீ ஊழியமே செய்யணும். Acts 10 chapter 43 படி
அப்போஸ்தலர் 10:41. To him ம் give all the prophets witness that through his name ம் whosoever believeth in him shall receive ம் remission of sins. ம் பாவ மன்னிப்பை பெறுவான். பிலீவ், அவரை விசுவாசிக்கிற இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் விசுவாசம். முழு உலகத்துக்கு ஒரு ஆளுக்கு பக்க கசப்பு காட்டினா கூட அங்கே விசுவாசம் அடிபட்டு போகுது. அசுத்தாய் வந்து அவனுக்குள்ள. அப்போது இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறது தான் பிலீவு. ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் விசுவாசி, ஊழிக்காரி, அரசியல்வாதிக்கு மேலே ஒரே கடுப்பு கசப்பாக இருந்தாக்கா அசுத்தாய் தானே இறங்க. அதனால் ஒரு அசுத்தாய் போதும் ஒருத்தன் ஐக்கியத்துக்கு. அப்போது இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகு ஜீவரத்தை கொடுக்கும்போது அவன் பாவத்திலேருந்து மன்னிப்பை பெறான். பாவத்திலேருந்து மனது தேவ நீதித்து உயிர்த்தல பெறான். அடுத்த வருஷம் படி 44. While Peter yet spoke these words, the Holy Ghost fell on all them which heard the word. And they of the circumcision which believed were astonished, as many as came with Peter, because that on the Gentiles also was poured out the gift of the Holy Spirit, Holy Ghost. அப்போ இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியார் இறங்கினார். அப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க புறஜாதிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போது நீயும் வீட்டாரோ. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டா நீ தான் யூத ஜாதி. புறஜாதினாக்கா ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க. அவங்க மேலே பரிசுத்த ஆவியார் இருக்குன்னா என்ன பண்ணணும்? நீ ஜீவ வார்த்தையை பேசணும். அவங்க மேலே பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசு என்ன பண்ண? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. ஜீவ வார்த்தையை பேச தேவன் தனக்கு கொடுக்குது. உடனே பாவம் மண்ணை ஓடி பரிசுத்த ஆவி இறங்கிது. மத்திய மாட்டில் உட்காந்து அவர் எங்கும் சுற்றி திரிந்து பிசாசின் வல்லவில் அகப்பட்டுக்கிற யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி திரிந்தார். அதுக்கு ஜீவனையே கொடுக்குறார். நானே வடியும் சத்தியம் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகாது. ஜீவனில் தேவ நீதி இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது. ஆதி அமிழ்ந்து வெளிப்பத்தல் வெள்ளி இயேசு கிறிஸ்து ஜீவன் ஜீவ வாக்கு தத்தங்கள் ஜீவ விருட்சத்திகனி. அந்த ஜீவில் தேவ நீதி உயிர்த்தல் பாவ மன்னிப்பு ரட்சி நீதி பரலோக ராஜ்யமே இருக்குது. ஆதாமுக்குள்ள நன்மை தீமை கனி, பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது. உன்னை பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் விளைப்பிருக்கோம். என்ன இருந்தாலும் அது அசுத்தாவி தான் இறங்கும். எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ படிக்கலாம், அரசியல் தலைவர், சினிமா காலேஜ், டாக்டராக இருந்தாலும், என்ஜினியராக இருந்தாலும், அம்மா வயத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிந்திருக்கான். நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணாத தேவனுக்கு காட்டுவான், உலகத்துக்கும் காட்டுவான். உடனே ஒரு அசுத்தாவியாக இறங்கி வாழ்க்கை உள்ள அசுத்தாவியாக இருக்கும். காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது இருக்குது, இது இருக்குது. காட்டு வாசியாக்குறான், நாட்டு வாசியாக்குறான், 10 டிகிரி படிச்சிருக்கிறான், படிக்காதவனாக இருக்கிறான், ஏழையாக இருக்கிறான், பணக்கம் யாராக இருந்தாலும் சரி, ஆதாமின் சிந்தை மாறின ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ளே சூழ்ந்துட்டு இருக்கான். அப்போது அப்படிப்பட்டவனுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம், தேவி நீதி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணும்போது அவன் பாவத்துக்கான பரிகாரம் தேவி நீதிட்டு உயிர்த்தது. தேவன் தனக்கு ஒழுங்கு பாவன்ட்டு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இறங்கிது. அப்படி சொல்கிறாரு. இப்படி இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கள். எந்த வார்த்தை? இப்போ 43வது வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ, இப்போ புறஜாதியோ யோத ஜாதியோ. இந்த சம்பவம் எங்கே நடக்கணும்? கொன்னெல்லி வீட்டில் இது முதல் சபையில் இப்படி தான் நடந்துச்சு. பசுத்தாவி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள் என்றான். விசுவாசிக்கணுமா இல்லையா? விசுவாசம் என்னது? தேவனுக்கு கிறிஸ்துவ செலுத்தணும். உன் வீட்டார் எனது மாம்சமாக உங்கள் சபிக்குள் ஆத்துதி, பகைக்குள் நன்மை செய், சத்துருகை துன்பம் ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு. அந்த கிறிஸ்துவ சரி ரத்தத்துக்கு வேலை போட முடியாது. வானத்தோடு சகல அதிகாரம் இருக்குது. அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்துக்கு செலுத்து. அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கிட்டான் அவன் மேலே. அப்போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகள் பேசுகிறதையும் தேவனை புகைகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொய்தள்ளப்பட்டதை குறித்து
பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். 11ஆம் அதிகாரத்தில் 1வது புறஞ்சாதிகாரம் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலருடைய சகோதரர் கேள்விப்பட்டார்கள். நம்பலாமா? அப்போ புறஞ்சாதிகளும் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் நீ உலகத்தில் எங்கே போனாலும் என் செய்தி கேட்டால் நீ ஊழியம் செய்யலாம். எல்லாம் அம்மா வயதில் ஆதாம் மொழியாக தான் பிறந்துக்கிறாங்க. நன்மத்தையும் அறியத்தக்க கனி. அப்படி தான் பிறந்துக்கிறான். எந்த நாட்டுக்கு போனாலும் எந்துக்கிறான். நீ கேரளாவுக்கு போனாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய காட்டு வாசியோ நாட்டு வாசியோ, ஆதாமுக்குள்ளே பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்கனியாக தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கின்னு அசுத்தாவியில் இருப்பான். அசுத்தாவி எங்கேயோ அங்கே சரியாக இருக்கும். வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம், அசுத்தாவி, பாவ சாபம், பல பிரச்சனை சிக்கி கிடப்பான். ஏசு அவனை பார்த்ததுமே, நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சர்வ ஜீவரத்தம், அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தல் கொடுத்துறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்குறாரு. நம்முடைய பாவம் தேவனையும் ஆதாம் முழு உலகத்தையும் பாதிக்கிறதுனால பிசாசு உரிமையாக வந்து திரடுறான், கொள்றான், ஆயிக்கிறான். திருடமும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றார். அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. நானே ஜீவப்போ, நானே ஜீவ ஒளி, நானே ஜீவ தண்ணி, எல்லாம் ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்ற. அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துவத்தை பிதாக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது பாவம் டு மனதிலிருந்து மன்னிப்பு, பாவம் மன்னிப்பை பெற்றதுமே பசுத்தாவியாக இருக்கிறதுமே அவன் என்ன பண்ணுறான்? அவர்கள் பல பாஷைகள் பேசுகிற தேவனை புகைகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொய்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்தாவி எப்போ வருது? பாவம் மன்னிப்பு பெறணும். பாவம் எப்போ மன்னிக்கப்படும்? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் இயேசுனா நானே வழிய சத்தியமும் ஜீவனம். அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டதுமே அவன் ரட்சிக்கப்படுறான், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறான். இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பெய்திருக்கிறார். நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவ சிந்தையை உங்களுக்குள் இருக்க கிடக்குது. தேவ நீதி தூய்த்ததல், பாவம் மன்னிப்புட்டு நீதி செய்யணும். பரலோக ராஜ்யம் வாய்நாள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பசுத்தாய் ஓட்டப்படும். தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருப்பேன். அசுத்தாய் ஓடும். தரித்திரத்துக்கு விலகலாம். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு என்ன ஒரே சத்தம். சோத்ரம். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, தரித்திரத்துக்கு, பாதாளத்துக்கு விலகலாம். இயேசு பரலோக ராஜ்யமாகிறார். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர், தரித்திரத்துக்கு ஜீவ ஐஸ்வர்யம், பாதாளத்துக்கு பரிகாரம் பரலோக ராஜ்யம். அவர் தேவி நீதி உயிர்த்ததுமாகிறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாய் தடுத்து ஆதாம் முழு உலகத்துக்கு பசுத்தாய் இறக்கலாம். உன் பிள்ளை மேலே, உன் கணவன் மேலே, உன் மனைவி மேலே, உன் குடும்பத்தார் மேலே, உன் இனத்தார் மேலே, சபை விசுவாசிக்கு மேலே. எவ்வளோ பெரிய மனுஷன் ஆதாம்குள்ளே பிறந்தவன் தான். நன்மத்தை மரியாதை பாவத்தையும் மன்னித்து தேவனுக்கு உலகத்தை காட்டி அசுத்தாவி இருக்கிறான். ஏசு லேகோல் பிசா பிச்சு என்ன பண்ணார்? 2000 பிசா துரத்தி பசுத்தாய் இறக்குனாரா இல்லையா? பசுத்தாயும் சொஸ்த புத்தி வந்துச்சு. பிணங்கள் நிர்வாணமான வசனத்தை இயேசு தக்க பொருள் போய் கத்த கொடுக்கிற ஊழிய செய்கிறான். அப்போ எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான வழி. அப்போ இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதா ஆதாம் முழுவத்து கொடுக்குறேன் என்ற வசனம் வெளிப்பாடோடு கூட எங்கேயும் போனோம். ஜமலமா பசு பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைகளை நினைச்சு பயப்படாத, கலங்காத எந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கையில் அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் அவன் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாராலும் சொல்லப்படுது. எல்லா தீர்க்கதரிசியும் சொல்லிக்கிறேன். இயேசு விசுவாசிக்கணும். எல்லா ஆதாமை விசுவாசிக்கணும். ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. நன்மையும் தீமை அறியத்தக்க கனி ஏவாள் ஊடியான். நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயநீதி, நல்லவன் தீயவன், நன்மை தீமை அறியத்தக்க கனி விசுவாசித்து பாவத்தை, சாபத்தை, மரணத்தை, தரித்திரத்தை தேவனுக்கும் உலகத்தை காட்டி அசுத்தாவியை எங்கேயோ அங்கே சிறையிருப்பு, வியாதி, வறுமை, தரித்திரம்,
பாதாள சக்திகள் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கும். இயேசு கடைசி ஆதாம், அவர் ஜீவ வார்த்தை, அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம், அந்த பிதாகுமார் பசுத்தாவி செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்தை செலுத்தணும், இடைவிடாமல் செலுத்தணும், எக்காலத்தை செலுத்தணும், சோர்ந்து போகாமல் செலுத்தணும். பாவம் மன்னிப்பு, பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தரிசனத்துக்கு பாதாளம் அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அவர்கள் ஞானஸ்தானம் பெறலாம் என்று தண்ணீரை விளக்கலாம் என்று எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். முதல் திருச்சபை, முதல் புறஜாதி திருச்சபை இப்படி தான் உண்டாயிடுச்சு கொர்நேலியு வீட்டில். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில். அதுக்கப்புறம் பேதுரு போய் புறஜாதிகள் கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர்கள், ஆதாம்குள்ள கிறிஸ்து இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். கொரிந்தியர், தெசலோனிக்கேயர் பட்டணத்தில், ரோமாபுரி பட்டணத்துலலாம் போய் பவுல் எல்லாரும் ஆதாம்குள்ள கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். கிறிஸ்து அவர் தேவி நீதி உயிர்த்தெழுமாகிறாரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறாரு. அப்போ ஆதாமின் சிந்தை மாறணும், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்துவ சத்தத்தை வெளியே விடும். வானத்தோட சகலது பரலோக ராஜ்யமேக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம்லேருந்து முழு உலகத்து கொடுக்க, பாவுண்டு மண்ணோட பசுத்தாய் ஊட்டப்பட்ட தேவதூர்களாக பணிவிட திரளான ஜனங்க ரசிக்கப்பட்டாங்க. செயின்ட்டு பவுலா மாதிரி உலகத்தையே கலக்கிற பவுலா மாறிட்டான். பேதுரு உலகத்தையே கலக்கிற பேதுரா மாறிட்டான். அதனால் எல்லாரும் ஆதாம்குள்ளே பிறந்தவங்களெல்லாம் கிறிஸ்துக்குள் கொண்டு வரணும். கிறிஸ்து நானே வழியும் சத்தியமோ ஜீவனமாக இருக்கிறார். ஜீவவார்த்தை, ஜீவசரம், ஜீவரத்தம், தேவி நீதி உயிர்த்தெழுதல், பாவமடி விட்டு நிச்சயம் பரலோக ராஜ்யம். ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான். அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுக்க அசுத்தாவி கொள்ளையில் 40 திருநந்து கொண்டு ஐக்கியமாக சமாதானம் சந்தோஷத்தில் கொண்டு அழிச்சிட்டே இருப்பான். இன்னைக்கு கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவன், அந்த ஜீவசரம், ஜீவரத்தம், தேவி நீதி இயேசுக்கு ஸ்கூல் ஆமட்டவாக ஆதியாவது வெளியே இயேசுக்கு ஸ்கூல் ஆமட்டவாக தான் ஜீவன். அந்த ஜீவசரம், ஜீவரத்தத்தை உங்கள் பிள்ளை பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் மூலத்தை கொடுக்க அசுத்தாயத்தை பசுத்தாவியாக இருக்கேன். தேவதூர்களாக பணிவிட பாதுகாத்தலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவனில் வார்த்தைகள் நீர்த்து மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. பசுத்து பிதாவே, அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ராஜாஜி ராஜா, கத்தாதி கத்தா, சேனி கத்தர், மகிழ்வில தேவன் கத்தாவே சோத்திரம். இந்த சத்தியத்தை பூமி எங்கும் எல்லாருக்கும் எங்கள் சபை குளோபல் சர்ச்சு வானம் கூற பூமி எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்தங்க. நன்மத்தையும் அறியத்தக்க தேவன் தனங்களுக்கு அசுத்தாவியாக கிராமங்களில் பட்ட தேசம் எங்கே பார்த்தாலும் பட்டினி தங்க விசுவாசிக்கிறீர்கள். அசுத்தாவின் சாபங்கள் பாவங்கள் மன்னங்கள் தைத்திரமாக ஏசு எங்கும் சுற்றி தான். அவர் கிராமங்கள் தோடு சுற்றி பட்டங்கள் தோடு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் தோற்றி பசுத்தாய் இறக்கிட்டார். இனி பாவம் செய்ய நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் நான் ஒருவன் என்னுள்ள வார்த்தைகள் இருந்த மிகுந்த கனி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தான் உலகெங்கில் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்துகிறோம். ஆதாம் முழு உலகத்தை செலுத்துறோம், இடைவிடாமல் செலுத்துகிறோம், எக்காலத்தை செலுத்துருங்க. தாவே சமீபத்தில் தூரத்தில் இயேசு ஜீவன் பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதை காணா செய்யவே பிசாசினால் கொண்டே வேணப்படுறா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்றார். நானே ஜீவாப்போம். அந்த தேவன் தனக்கு அந்நேரமே அவர் சுகமானா சொன்னாரா இல்லையா? பிள்ளைகளை பற்றி நாய்க்குட்டிகள் போகணும் நல்லது, நாயின் தான் நினச்சி காணுகிற அந்த ஜீவாப்பத்தை மட்டும் கொடு. இயேசு ஜீவரத்தம், அந்த தேவ நீதி உயிர் இருக்குது. அவள் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு அந்நேரமே அசுத்தாய் போய் பசுத்தாய் ஈலிங் ஆகிட்டா. ஏசு எங்கும் சுற்றி பிசாசு திருடன் போன திமிர்வாதக்காரன் லேகோ பெரும்பாலும் 38 வியாதேசம் எங்கே போனாலும் விபச்சார சிறி பாவத்தில் சாபத்தில் மனத்தட்டு எல்லாருக்கும் இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவசர், அந்த ஜீவனில் தேவ நீதி உயிர்த்தெழுதல். அதை பிதாகுமார் பசுத்தாய்க்குள்ள ஆதாம் முழுத்து அசுத்தாய் தத்தி பாவாவி சாபாவி மன்னாவி தைத்திராவி பாதாளாவி எல்லாத்தையும் பசுத்தாவி இருக்கி பசுத்தாவி எங்கே அங்கே விடுதலை ஆக்கிறாரு. இனி பாவம் செய்யாதே, கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் நிலவு வார்த்தைகள் நிலைத்திருந்து சொல்கிறார். கிறிஸ்து சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் முழுவதுக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலுக்கு சோர்ந்து போக கொடுக்க, அலையலையா கிராமத்தோறும் பட்டணத்தோறும் தேசம் முழு உலகத்துக்கு இயேசு ஜீவனை பரிவு ஜீவன் கொடுக்குறதா. 8 கோடிக்கு அதிகமாக ஜனங்க, இந்திய தேசம் 140 கோடிக்கு அதிகமாக ஜனங்க, வேறு 50 லட்சத்துக்கு அதிகமாக ஜனங்க, கிராமத்தில் 4900 எல்லாம் ஆதாம்குள் நன்மை தீமையே தேவன் தனக்கு உலகத்துக்கு உலகம் ஃபுல்லாக அசுத்தாவி இறங்கி சாபங்கள் பாவங்கள் மனு நோவா காலத்தில் நடந்து அப்படியே மனுஷன் சோதம் நடக்குது. பாவம் சாபம் மனு தத்து பாதாளமாகுது. இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்க, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, இந்திய தேசம் எல்லா கிராமங்கள் பட்ட இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் தேவ நீதி உயிர்த்தெழுதல். பிதா ஆதாம் மூலத்தை கொடுத்து அசுத்தாய் எல்லாம் தூத்தி பசுத்தாய் அலையலையா கிராமத்தோட பட்ட தேசம் கட்ட வைக்கிறக்கத்தா. தேவத்தோடு பண்ணிடுற பாவத்துக்கு சாபத்துக்கு மனு தத்து விடுதலை இருக்கத்தா. மாபெரும் ஏபிளை கொண்டு வரும் மாதிரி செய்யணும் பெரிய காரியம். இயேசு நாமத்தில் எல்லா ஜாபிலையும் இருக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமே.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இன்னும் ஏராளமான 100க்கு 100 ஜீவமார்க்கம் உலகத்தில் எங்குமே கேட்டு விளையாடப்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த சத்தியத்தை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். இன்னும் ஏராளமான 100க்கு 100 ஜீவமார்க்கம். இந்த சேனலை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் பகுதியில் எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய நிச்சயம் கொண்டு வருவார். என் செய்தியை கேட்ட உங்களால் ஊழிய செய்து எங்கே போனால் ஆதாமுக்குள்ளே பிறகு பாவத்தின் சவுள மனத்தில் அசுத்தாயில் சிக்கி கிடக்கிறாங்க. கிராமங்களில் பட்டண தேச குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்க சொந்த பந்த ஏரியாவில் ஜன இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கும் ஆதாம் முழு கொடுத்து பாவம் மன்னிப்பு பெற்றது அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும் ரசிக்கப்பட்டு பாதுகாத்துடலாம். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் தான். கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அசுத்தாய் தோற்று பசுத்தாய் இருக்க அவன் ரட்சிக்கப்படுவான். பசுத்தாவை பெற்ற யாரும் ஞானசானம் பெறாமல் இருக்கலாம். பசுத்தாய் எல்லோரும் ஞானசானம் பெற்ற முதல் திருச்சபை கொன்னேலி வீட்டில் முதல்ல புரதாய் திருச்சபை இப்படி தான் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால் இயேசு கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும். அந்த ஜீவனில் தேவதீத்து உயிர்த்தெல்லாம் இருக்குது. அதை பிதாக்கும் ஆதாம் முழு டேக்டாக கொடுங்க. அசுத்தாய் போய் பசுத்தாய்க்கு தேவத்தில் பணிவிடை செய்யலாம். இப்படிப்பட்ட செய்திகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இன்னும் ஏராளமான செய்திகளை கேட்கணும். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கேன். அதனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்கு ஏதாவது செய்தியை ஷேர் பண்ணி இன்னும் ஏராளம் செய்திகளை பதிவு செய்திருக்கேன். செய்தியை கேட்க உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கும். நீங்கள் உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிருப்பீங்க. இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/3/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார்.